Hi students, this is your channel Mastermedals Math. I am your Megla. இப்போ நம்ம இந்த வீடியோல யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா class 10 algebraல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா example 3.10. நம்ம முதல்லயே example 3.9 வரை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து example 3.10 பார்க்க போறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ல என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா find the GCD of the polynomials. ஒரு ரெண்டு polynomials கொடுத்திருக்காங்க. அதோட GCD கண்டுபிடிக்கணும். What do you mean by GCD? Greatest common divisor. ஓகேவா? So GCD னா என்ன அப்படினா is nothing but greatest common divisor. அப்படினா என்ன அப்படினா இந்த ரெண்டு பாலினாமியலையும் டிவைட் பண்ற greatest common. எல்லாமே டிவைட் பண்ணும். சப்போஸ் இப்ப 10 எடுத்துறோம்னா 2 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாலினாமியல வந்து ரெண்டு பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் டிவைட் பண்ற பாலினாமியல்ஸ்ல கிரேட்டஸ்ட் என்ன அத கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் கால்ட் as greatest common divisor. இப்போ நம்ம இந்த சம் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கு நேம் பண்ணனும். லெட்ஸ் டேக் லெட் கொடுத்த ரெண்டையும் ஒண்ணா வந்து f of x அப்படி எடுத்துக்கலாம். லெட்ஸ் f of x is equal to ஒரு பாலினாமியல் f of x எடுத்துக்கோங்க. x cube plus x square minus x plus 2. இல்ல மேம் எனக்கு இது வேண்டாம் இதை எடுத்துக்கலாம்னாலும் ஓகே. ரெண்டுல ஒன்னு f of x இன்னொன்னு வந்து g of x. ஓகே. இப்ப g of x ல எடுத்துக்கலாம்னா 2x cube minus 5x square plus 5x minus 3. இப்ப இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் நம்ம நேம் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் நம்ம டிவைட் பண்ணனும். இப்ப டிவைட் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு dividend and divisor ரெண்டு வேணும் இல்லையா? இதுல dividend divisor எதை எடுத்துக்கிறது அப்படினா இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். அதாவது டிகிரி பார்க்கணும். என்னன்னா இங்கே x³ இங்கே x³ தான் இருக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்ல. அப்ப எதுமே பெருசு எடுக்கிறது சின்னதா எடுக்கணும்னு வெச்சோம்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கணும். x³ ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? f of x ல 1, g of x ல 2. சோ 1 பெருசா 2 பெருசா? அப்சல்யூட்லி 2 இல்லையா? சோ the 2x³ அதாவது g of x தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா divide என்ன எழுத போறோம். ஓகே, so 2x³ minus 5x square plus 5x minus 3. அப்ப டிவைசர் எதை எழுத போறோம் அப்படினா இந்த f of x தான் டிவைசரா எழுத போறோம். x³ plus x square minus x plus 2. இப்போ டிவைட் பண்றதுக்கு என்ன ஈஸி கான்செப்ட் அப்படினா ஃபர்ஸ்ட்ல பாருங்க. என்ன இருக்கு? 2x³ இங்க என்ன இருக்கு? x³. இப்ப இந்த 2x³ ஐயும் x³ ஐயும் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணாலே நமக்கு இங்க மேல என்ன நம்பர் போடணும்னு கிடைச்சிரும். என்ன கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும்? x³ கேன்சல் ஆயிடுமா? சோ மீதி என்ன இருக்கு? 2 மட்டும் தான் இருக்கு. அந்த 2 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க கிடைச்சிரும். லைக் கிராஸ் செக் மாதிரி தான். என்ன மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும்னு செக் பண்ணனும். பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படினா இந்த ஈஸி மெத்தட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையும் கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ இங்க 1x³ இங்க 2 போட்டா 1 into 2. இந்த 2 ஆல என்ன பண்ணா எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க ஃபில் பண்ணனும். ஓகே, சோ x³ 1x³ into 2 you will get 2x³. ஓகேவா? சோ பிளஸ் into பிளஸ் பிளஸ் 1 into 2 2 x square அப்படி நம்ம எழுதிடலாம். அடுத்து மைனஸ் into பிளஸ் என்ன டேர்ம் இருக்கு? பிளஸ் இந்த டேர்ம் தான் இருக்கு இல்லையா? பிளஸ் 2. அப்ப மைனஸ் into பிளஸ் is minus 1 into 2 2. அப்ப 2x plus into plus plus 4. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவும் போல நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இங்க பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் ஆயிடும். எதுக்கு பார்க்கணும்? இந்த செகண்ட் நம்ம எழுதணும் இல்லையா? நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுறது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்க கீழே நம்ம எழுதுறோம் இல்லையா? அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்க பிளஸ் 2 இருக்கு, சோ அது மைனஸ் ஆயிடும். இங்கே பிளஸ் இருக்கு, மைனஸ் ஆயிடும். மைனஸ் இருந்தா அது பிளஸ் ஆயிடும். ஓகே, சோ பிளஸ் once again change this minus. இப்ப பிளஸ் 2 மைனஸ் 2 என்ன ஆயிடும்? ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க இங்க -5 -2. ஏன் -2 நம்ம எதை சேஞ்ச் பண்ணுவோமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். முதல் சிம்பிளை பார்க்க கூடாது. ஓகே, சோ -5 -2
சேம் சிம்பிள்ஸ் ஆக்ரோனிம்ல கிடைக்கும் 7. என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை எழுதணும். ஸோ -7x². அடுத்து +5 +2. So you will get us +7x. -3 -4. So that is -7. ஓகேவா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு -7x² +7x -7. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இது ஈக்குவல் டு 0வா? நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எப்போ நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குதோ அப்பதான் இந்த டிவைசர் வந்து GCD நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ இது கிடைக்கல இல்லையா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்மை எடுத்து எந்த டேர்மை டிவைஸ்ல போட்டோமோ அடுத்த டிவைடண்டா மாத்தணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க இதுல -7x² +7x -7 இந்த டேர்ம்ல என்ன காமனா இருக்கு? -7 அப்படின்ற டேர்ம் காமனா இருக்கு. இதுல -7x² +7x -7. இந்த மூணு டேர்ம்லயும் நமக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னா -1 அப்படின்ற டேர்ம் காமனா இருக்கு. ஸோ வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க -7x² -7 போயிட்டு என்ன இருக்கும் x² மட்டும் இருக்கும். பட் இங்க பிளஸ் இருக்கு, நம்ம வெளியில எடுக்கும்போது மைனஸ் அப்படின்னு எடுக்கணும். இந்த பிளஸ் அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ். ஸோ இந்த மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா மீது என்ன இருக்கும்? இங்க ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு. ஸோ மைனஸ் இந்த 7 போயிடும் -x. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னா இல்ல எனக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியல மேம் கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க அப்படின்னா எப்படின்னா ஒன்றும் இல்லை பிளஸ்ல இருக்கும்போது நம்ம மைனஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடணும். மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்திடணும், பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திடணும். மறுபடியும் மைனஸா இருக்கு ஸோ பிளஸ்ஸா மாத்திருங்க. 7 போயிடுச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். எப்பவுமே ஒரு பிராக்கெட்டுக்கு வெளியில காமன் டேர்ம்ல மைனஸ் இருக்கு அப்படின்னா பிளஸ்லாம் மைனஸா மாறிடும், மைனஸ்லாம் பிளஸ்ஸா மாறிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா -7 the whole bracket -7 காமனா இருக்கு. ஸோ x² -x +1 this is not equal to 0. இப்போ பாருங்க -7 நம்ம டேர்ம் வெளியில எடுத்துட்டனால அதை வந்து நம்ம டிவைட் பண்ண அவசியம் இல்லை. that is not equal to 0, so we can leave it off. அப்போ மீதம் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு not equal to 0 கிடைச்சு இந்த டேர்மை வந்து நம்ம என்னவா போடணும்? டிவைசரா போடணும். ஓகே, ஸோ x² -x +1. அப்ப டிவைடண்டா எதை மேம் போடணும் அப்படின்னா முதல்ல எடுத்தோம் இல்லையா இந்த f(x) g(x)ல அதுல ஒரு டேர்மை டிவைடண்டா எழுதணும், இன்னொரு டேர்மை டிவைசரா எழுதணும். அப்ப வெளியில எதை எழுதுறீங்களோ அடுத்த உள்ள எழுதணும். ஓகே, சோ வெளியில என்ன எழுதிருக்கோங்க? x³ +x² -x. வெளியில என்ன எழுதிருக்கோம்? x³ +x² -x +2. இந்த வெளியில இருக்க டேர்மை அப்படியே எடுத்துட்டு போய் டிவைடனா உள்ள எழுதணும். இப்ப வெளியில எதை எழுதணும்னா நமக்கு டிவைட் பண்ணி கிடைச்ச ரிமைண்டரை எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு எந்த டேர்ம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஈஸியா பார்த்தலாம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு? x³. இங்க என்ன டேர்ம் இருக்கு? x². சோ x³ x² டிவைட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும்? 3 - 2. ஒரே ஒரு டேர்ம் தான் மீதி இருக்கு இல்லையா, சோ அத x மட்டும் போட்டா போதும். எப்படி மேம் அப்படின்னா ஜஸ்ட் டிவைட். இங்க 3 இங்க 1. So 3 - 2 டிவைட் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இல்ல மேம் அது கன்ஃபியூஷனா இருக்கு, இது ஈஸியா இருக்கு அப்படின்னா x² ஓட எதை மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும் செக் பண்ணுங்க. So x² x. x² x is x³. எப்படி மேம்னா பவர் ரெண்டே நீங்க ஆட் பண்ணா போதும். ஓகே, 2 + 1 will become as 3. So x³ minus into plus minus x into x x² plus into plus plus 1 into x x. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிளஸ் எல்லாம் மைனஸா மாறிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறிடும். சோ ஹியர் it will become as minus. இங்க மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும், இங்க பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். ஓகே, சோ x³ minus x³. What will we get? We will get 0. கேன்சல் ஆயிடும். +1 and -1. So 0. இங்க +1 +1. இப்போ என்ன கிடைக்கும்? 2x². -1 -1 -2x. இங்க எந்த டேர்மே இல்ல, so we'll bring this term அப்படியே கீழ கொண்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க இங்க 2x², இங்க x². சோ இங்க 1 இருக்கு, 1 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 கிடைக்கும் செக் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பல் எழுதணும் இல்லையா? என்ன சிம்பல் எழுதணும்னு பார்த்தோம்னா இங்க என்ன சிம்பல் இருக்கு? பிளஸ். சோ இங்கேயும் நீங்க பிளஸ் தான் எழுதணும். ஓகே, சோ 1 * 2. 1 * 2 is 2x². Minus into plus is minus. 1 * 2 is 2
x plus into plus plus 1 into 2 2. So நம்ம என்ன பண்ண போறோம்? இத சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது plus minus ஆ மாறிடும், minus plus ஆ மாறிடும். So இங்க plus இருக்கு minus ஆ மாறிடும், minus இருக்கு plus ஆ மாறிடும். இங்க plus இருக்கு minus ஆ மாறிடும். So இப்போ என்ன ஆகும்? இங்க plus 2 minus 2 cancel ஆயிடும். இங்க minus 2 plus 2 cancel ஆயிடும். plus 2 minus 2 எல்லாமே cancel ஆகி ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்ற ஒரு டேர்ம் கிடைக்கும். எப்ப ரிமைண்டர் 0 கிடைச்சதோ அப்போ எந்த டேர்மை டிவைட் பண்ணமோ இதுதான் GCD, தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். So answer is GCD is equal to x square minus x plus 1. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணுங்க வீடியோவை. ஷியரா யூ வில் கெட் த ஒரு கரெக்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பண்றதுன்னு. இது போல சம்ஸ் இன்னும் நிறைய சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் மாஸ்டர்மெடல்ஸ் மெத்தட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we'll meet in the next video. Bye from Megla.